இன்றைக்கு நாம் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ராட்சதர்களை குறித்தும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்தும் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் வீற்றிருப்பார். அப்பொழுது யூதா தேசத்தில் பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார் என்று பாடுவார்கள். சத்தியத்தை கைக்கொண்ட பூமியில் உள்ள நீதியுள்ள எல்லா ஜாதிகளும் உள்ளே பிரவேசிப்பதற்காக எருசலேமின் வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்கள் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தரை நம்பின ஜனங்களுக்கு யெகோவா தேவன் நித்திய கன்மலையாயிருப்பார். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல் தேசத்தை ராட்சதர்கள் ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர்கள் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தை விசாரிப்பதற்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அப்பொழுது இரத்த சாட்சியாய் மரித்த புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் ஏசாயாவை போல இரத்த சாட்சியாய் மரித்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இவர்கள் தேவனுடைய கோபாக்கினை கடந்து போக மட்டும் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய கோபாக்கினை என்பது 7 வருட உபத்திரவ காலமாம். இத்துடன் ஏசாயா 26ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.